பண்ணையில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிங்களை எப்படி வளர்த்து லாபகரமாக எடுக்கணுன்றதை நம்ம காட்ட போகிறோம் இந்த வீடியோவில். முழு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து 10 கண்ணுக்குட்டி வாங்கி அதை லாபகரமாக வளர்த்து லாபகரமாக விற்பனை இப்போ எப்படி கொண்டு போகணுன்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 கண்ணுக்குட்டிக்கு எப்படி தீவனம் வைக்கிறது, எப்படி மேய்ச்சல் கொண்டு போகிறது, அதை கொண்டு வந்து எப்படி கெட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானம் அதுங்களுக்கு என்ன நம்ம வைக்க போடுறோம், அதுக்கப்புறம் சாயந்தரம் எப்படி மேய்ச்சல் கூட போகிறோன்றது ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். நம்ம பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக ரன் பண்ணியிருக்கோம். ஆனால் லாபகரமாக இல்லை. இப்போ வருங்காலங்களில் லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழிமுறை நம்ம ஆலோசனை கேட்டதுக்கு நீங்கள் கண்ணுக்குட்டி வாங்கி வளங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 10 கண்ணுக்குட்டி பிடிக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகத்தில் நம்ம பிடிக்கிறோம். அந்த 10 கண்ணுக்குட்டியை நல்லபடியாக வளர்த்து எடுத்து நம்ம நல்ல விற்பனை வாய்ப்பு கொண்டு போனால் நல்லது ஒரு லாபமாக இருக்கும்னு நம்ம ஒரு சிறந்த ஒரு பண்ணையாளர் சொன்ன ஆலோசனை கேட்டு நம்ம இந்த பண்ணையை ரன் பண்ணுறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் இந்த பலன்களை நீங்கள் பெற்றுக்க முடியும். இப்போ நாட்டுக்கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடும் கண்ணுக்குட்டியும் வளர்க்குறோம். பாருங்கள், நம்ம கண்ணுக்குட்டியில் இப்போ மேய்ச்சல் கூட்டு போக போகிறோம். முதல்ல அவேர்னஸ் வீடியோ தான். நம்ம கண்ணுக்குட்டியெல்லாம் முன்னாடி வளர்த்தோம் தான், அதில் லாபகரம் இல்லை, நஷ்டத்தில் தான் போச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 10 கண்ணுக்குட்டி பிடிச்சிருக்கோம். அதை லாபகரமாக வளர்த்து நல்ல விற்பனை வாய்ப்பு கொண்டு போகணும். ஏன்னா பண்ணைய ஆரம்பித்து நஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்துருக்கோம். அதோடைய விழிப்புணர்வாக தான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறோம். நம்ம பண்ணை வந்து எத்தனை பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க, எத்தனை பேர் மூடிருப்பீங்க தெரியாது. பண்ணையை ஆரம்பித்ததை விட மூடினவங்க தான் அதிகம். நாங்கள் இந்த பண்ணையை வந்து ஒரு 5 வருஷமாக நடத்திட்டு வரோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்றதுக்கு தான் இப்போ அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு நகர்ந்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 கண்ணுக்குட்டி வாங்கி வளர்க்கணும். ஒரு கண்ணுக்குட்டி நம்ம வந்து 5000லேருந்து 10,000 பிடிக்கிறோன்னு வைங்க. ஒரு நார்மலாக கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 75,000 ரூபா கணக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறோன்னு வைங்க ஒரு வருஷத்துக்கு. அது ஒன்று விற்கும் போது ஒரு 50,000 ரூபா விற்கணுன்றதை நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம். அப்படி விற்கும் போது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா வரும். 5 லட்ச ரூபாவில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா தீவனத்துக்கும் நம்ம 75,000 கண்ணுக்குட்டி வாங்கினதுக்கும் போக மீதி காசு பார்த்திங்கன்னா நமக்கு லாபகரமாக இருக்கும். நம்ம ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பண்ணையை ஆரம்பித்து மூடினவங்க அதிகமே தவிர பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணவங்க ரொம்ப கம்மி. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு தான் இந்த வழிகாட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இது நம்ம தீவனம் காலையில் என்ன வைக்கிறோம், சாயந்தரத்தில் என்ன வைக்கிறோம், அடுத்த கட்ட நகர்வுகள் இதுகளுக்கு எப்படி இருக்குது, மெடிசன் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இயற்கை சார்ந்து பண்ணுறனால உங்களுக்கு இயற்கை சார்ந்தது தான் வருமே தவிர இங்கிலீஷ் மெடிசன் வராது. உனிக்கு வந்து நம்ம மருந்து போடுறோம். உனிக்கு கண்ணுக்குட்டிக்கு அதிகமாக இருக்குன்னா புயலை இருக்குல்ல, நம்ம பாட்டிங்கெல்லாம் புயலை போடுவாங்களே, அந்த புயலையை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலைல எடுத்து உடம்புல நல்லா தேய்ச்சி விட்டு மலர் சோப்பு போட்டு குளிக்க வச்சோன்னா சுத்தமாக உனி கொட்டிவிடும். இந்த மாதிரி நம்ம ஒன்று இயற்கை சார்ந்து தான் பண்ணுறோம். புரியுதுங்களா? அது இல்லாமல் நம்ம நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவா புல் போட்டிருக்கு, சூப்பர் நைப்பர் போட்டிருக்கு, குட்டை நைப்பர் போட்டிருக்கு, அசல் கிராஸ் போட்டிருக்கு. அது இல்லாமல் வாழைப்பயிர் போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ரா அகத்தி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலி மசால் போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாப்ஸ் கட்டரில் நல்லா கட் பண்ணி கண்ணுக்குட்டிங்களுக்கு போடுவோம். அது இப்போ போட முடியாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ தான் வந்து பண்ணியிருக்கோம். முன்னாடி இருந்தது எல்லாத்தையும் ஓட்டிட்டு புதுசாக பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதத்தில் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். அது நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்ணுக்குட்டிங்களை இன்னும் லாபகரமாக கொண்டு போகலாம், செலவினங்களை குறைச்சி. நாங்கள் காலையில் என்ன அடர் ஃபுட்டு கொடுக்குறோம், சாயந்தரத்தில் என்ன பசுந்தீவனம் கொடுக்குறோன்றதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கு வந்து தீவனம் வந்து அடர் ஃபுட் எப்படி வைக்கிறதுன்னு தான் காட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மக்காச்சோள மாவு நம்ம வந்து பக்கத்தில் தான் நம்ம பக்கத்தில் வாங்குகிறோம் ஒரு இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக போடக்கூடாது, சும்மா லிமிட்டாக தான் போடணும். அதிகமாக கண்ணுக்குட்டி போடக்கூடாது, நம்ம லிமிட்டாக டேஸ்ட்டுக்கு தான் போகிறோம். ஆனால் இதில் அதிக ப்ரோட்டீன் இருக்குது. பால் கறவை மாட்டுக்கு போடலாம், கண்ணுக்குட்டி போடக்கூடாது. இதே கறவை மாட்டுக்கு எவ்வளோ போடணுன்றது சொல்கிற பால் உற்பத்தி அதிகரிக்கும். இது வந்து கண்ணுக்குட்டி வளர்ச்சிக்கோசம் போகிறது. விலை வந்து கம்மி, கிலோ 12 ரூபா தான். உங்களுக்கு இது எங்கே கிடையாது, ஏது கிடையாது, லொக்கேஷன் நான் டேரெக்டாக போய் அந்த ஷாப்பை உங்களுக்கு இது பண்ணி உங்களுக்கு அந்த அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு நம்மள்ட்ட வந்து 7 கண்ணுக்குட்டி இருக்குது மொத்தம். அதனால் பார்த்தீங்கன்னா 3.5 டப்பா போடுவோம். 3.5 டப்பா இதை போடுவோம். 3 டப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருக்காத்தவிடு 3.5 டப்பா. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா கணக்கு தான் போடுறது. இது 3, அது 3, மொத்தம் 7 டப்பா. ஓகேங்களா? அதிகமாக கொடுக்கக்கூடாது, கம்மியாக கொடுக்கக்கூடாது, லிமிட்டாக கொடுத்தா வளர்ச்சி நல்லா சீரடையும். அடுத்து என்ன பண்ணுறது பாருங்கள் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக தண்ணியில் வச்சிடும் தான் வச்சுட்டோமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உப்பு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காது, செரிமானம் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு தான் சேர்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலாட்டை புண்ணாக்கு. நம்ம சாயந்தரமே மலாட்டை புண்ணாக்கு ஊற வச்சுருவோம், மறுநாள் காலையில் போடுறது. ஏன்னா மலாட்டை புண்ணாக்கு ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும், ஊற வச்சு தான் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூளாக இந்த மாதிரி நீங்கள் நல்லா தூளாக உரலில் இடித்து நல்லா தூளாகி கூட போடலாம். உங்களால் ஊற வைக்க முடியலன்னா
நல்லா தூளை நம்ம இந்த மாதிரி தூளாக என்ன பண்ணுவோம்னா வர கட்டியில் தூளை ஒதுக்கி வைப்போம். திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு ஊற வைக்கல அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூளை மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், கட்டி கட்டியாக இருக்கிறத ஊற வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி மேட்சில் போயிருக்குல்ல, அது ஒரு கண்ணுக்குட்டியாக அவுத்து விட்டோன்னா அது அதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பிடிச்சவொடனே எடுத்துகிட்டு வந்து ஈத்து கட்டிட வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச தீனி எல்லாமே கண்ணுக்குட்டி சாப்பிட்ருச்சு. கண்ணுக்குட்டி எல்லாம் சாப்பிட்டோன்னே எடுத்துகிட்டு வந்து கெட்டியாச்சு, எல்லாத்தையும் வைக்க போட்டாச்சு. புரியுதுங்களா? எல்லாத்தையும் வைக்க போட்டு எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டியை லாபகரமாக கொண்டு வரணும். இந்த மாதிரி எலும்பு தோலுமாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்ச கண்ணுக்குட்டின்றனால இப்படி இருக்குது. நல்லா ஊட்டமாக அந்த எருமாடு எப்படி இருக்குது அந்த மாதிரி நல்லா ஊட்டமாக இருக்கணும். அப்படி ஊட்டமாக இருந்தால் தான் உங்கள் கண்ணுக்குட்டி லாபம் பார்க்க முடியும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பார்க்க முடியாது. இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாட்டு வைத்தியம் தான் பண்ணுவோம். அது முடியாத பட்சத்தில் தான் இங்கிலீஷ் மருந்து போவோம். நாட்டு வைத்தியத்தில் எப்படி கண்ணுக்குட்டி நல்லா புஸ்தியாக கொண்டு வர்றது, எப்படி ஆரோக்கியமாக வளர்த்து எடுக்கிறது அப்படின்றத நம்ம கொண்டு வரோம். புரியுதுங்களா? அது எப்படின்ற வழிமுறை அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். நீங்கள் லாபகரமாக உங்கள் பண்ணையை ரன் பண்ணணும்னா நாங்கள் சொல்கிற வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனே நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி பண்ணையை ரன் பண்ணுறீங்க, எந்த மாதிரி லாபகரமாக கொண்டு போகணுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற மூலிமா தான் இந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு.